ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு வழியாக இந்த 2 நாளாக சைக்ளோன்லாம் ஓஞ்சு இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. நான் சொல்கிறது மற்ற ஊர் மக்களுக்கு பொருந்துமோ இல்லையோ எனக்கு தெரில, சென்னை மக்களுக்கு பயங்கரமாக பொருந்தும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அடிக்கடி முக்கியமாக இந்த டிசம்பர் மாதம் வந்தால் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம். ஸோ பேசிக்காக சைக்ளோன்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஏன் எல்லா சைக்ளோனுமே கடல்லையே ஃபார்ம் ஆகுது, ஏன் நிலத்தில் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான ஒரு விடை தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட முடிவில் திருப்பியும் நான் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். இப்போ பெய்கிற மழைகளோ இல்லை இப்போ அடிக்கிற வெயிலோ ஆக்சுவலாக நார்மலான விஷயமே கிடையாது, ரொம்பவே சீரியஸான விஷயம். நிறைய பேர் நினைக்கலாம் மேபி மழை இந்த வருஷம் செம்மையாக பேஞ்சிச்சுப்பா, ரொம்ப ஹாப்பி, ஃபார்மர்ஸ்லாம் பயங்கரம்னு சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாது. இது இட்ஸ் கெட்டிங் வர்ஸர்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மோசமாகிட்டே போகுது நிலமை. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம கடைசியில் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்ளோனுடைய மெயின் ஃபியூவலே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர்னு சொல்லலாம். ஸோ வார்ம் வாட்டரும் அதுவும் கொஞ்சம் அளவில் இல்லை, நிறைய அளவில் ரொம்ப பறந்து விரிந்து எங்கே வார்ம் வாட்டர் அதிகமாக இருக்கோ ஸோ அங்கே தான் சைக்ளோனே ஃபார்ம் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ பேசிக்காக சைக்ளோனுடைய மெயின் ஃபியூவலே அந்த வார்ம் வாட்டர் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போது சைக்ளோன் ஏன் நிலத்தில் ஃபார்ம் ஆக மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் நிலத்தில் அதிக அளவில் அந்த வார்ம் வாட்டர் இல்லாத காரணத்தினால, அதிக அளவுலாம் 1 கிலோமீட்டரில் குளம்லாம் இருக்கேப்பா, குளம் சுற்றி ஏன் ஃபார்ம் ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா, குளம்லாம் இல்லை, அது கிலோமீட்டர் சைஸ் ரொம்ப பெருசாக வேணும். ஸோ அந்த க்ரைட்டீரியா எல்லாமே பார்த்திங்கன்னா கடலில் தான் இருக்குது. அப்படின்றதுனால நமக்கு சைக்ளோன் கடலில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா சைக்ளோனுக்கு நம்ம நிறையா சைக்ளோன் மாதிரி நிறையா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹரிக்கேன் சொல்லுவாங்க, டைஃபூன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்க காரணத்தால் வாட் இஸ் திஸ், ஏன் இவ்வளோ பேர் சொல்கிறோம் அப்படின்னா, சைக்ளோன், ஹரிக்கேன், டைஃபூன் எல்லாமே ஒரே விஷயந்தான். அந்தந்த நாட்டில் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றி வச்சுருக்காங்க. பட் அவ்வளோதான், தவிர சைக்ளோனு, ஹரிக்கேன், டைஃபூன் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. ஓகே, இப்போது சைக்ளோன் எப்படி உருவாகுது அப்படின்ற மேட்டரை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக கடல் இருக்கு இல்லைங்களா, கடல் மட்டத்தில் சூரியன் இருக்குல்ல. ஸோ சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு வித வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி நான் எல் நீனோ எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், சூரியனுடைய கிட்டத்தட்ட முக்கால்வாசி அந்த ஹீட்டுமே கடல் தான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதன் காரணத்தினால கடல் எப்போவுமே வார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ பேசிக்காக சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாவே என்னென்னா, கடல் மட்டம் ஆர் அந்த வாட்டர் மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸில் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டரு மினிமம் 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஸோ அப்படி ஒரு வேளை அந்த கடலில் இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டரை இந்த 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் ஆச்சு அப்படின்னா, ஆப்வியஸாக தெரியும் தண்ணி ஒரு டைமுக்கு அப்புறம் எவாப்ரேட் ஆகும்போது தண்ணியை அடுத்த ஸ்டேட்டுக்கு போகுது, வேப்பராக மேலே போகும் இல்லைங்களா. ஸோ சூப்பர். இப்படி அந்த ஹீட் ஆகிற அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வேப்பராக மேலே போகுது. இப்போது கீழேருந்து ஒரு விஷயம் மேலே போகுது இல்லைங்களா, இதுதான் காற்றழுத்த உயர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழில் அதை சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இங்கே அந்த ஹீட்டாக இருக்கிற அந்த ஏர் வேப்பராமாயி மேலே போயிட்டுருக்கு. சூப்பர். இப்போது கீழே இருக்கிற ஏர் பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ ஹீட்டாக சன்லைட்டில் படுது, வார்ம் ஆகுது, 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மேலே இருக்கிற சர்ஃபேஸ் இருக்கிற வாட்டர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வார்ம் ஆகி மேலே ஹீட்டாகி போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ கீழே இருந்த விஷயம் மேலே போன காரணத்தினால கீழே ஒரு சின்ன ஒரு எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்குல்ல, இதை தான் காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெதர் ரிப்போர்ட்லாம் இப்போ இதில் பார்ப்போம் இல்லைங்களா டிவியில், அந்த பெசிபிக் கடல் அருகே ஒரு குறைந்த அழுத்த காற்று தாழ்வு மையம் கிரியேட் ஆகிருக்குலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தான் இந்த மையம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்காக எங்கேயோ தூரத்தில் இருந்தோ அந்த பக்கம் இருந்து கூல் ஏர்ஸ்லாம் அப்படியே ஒன்றா வர ஆரம்பிக்கும். ஏன்னா நேச்சர் பாருங்களேன், ஒரு விஷயம் மேலே போயிடுச்சுன்னா அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வர வைக்குது. ஸோ அப்படின்ற மேலே இப்போது கீழே இருக்கிற அந்த சின்ன எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு கோல்டு ஏர் அப்படியே அந்த பக்கம் வந்துட்டுருக்கும். ஸோ இது சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். வேப்பராய் மேலே போகும், ஹாட் ஏர் அந்த பக்கம் கூல் ஏரை திருப்பி கூல் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி சைக்கிளில் நடந்துகிட்டு இருக்க தான் சைக்ளோன் அப்படின்ற விஷயம் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் சைக்ளோஜெனசிஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க.
ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அப்படியே கண்டினியூஸாக நடக்க பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளோன் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலு வந்துட்டு பெருது, அதாவது வந்து இன்டென்சிட்டி ஆகுது. ஸோ இப்படி இன்டென்சிட்டி ஆகிற சைக்ளோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயங்கரமாக வந்து சைக்ளோனாக மாற அப்படியே கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிக்கும். காற்றெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த காற்றெல்லாமே வந்து கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிக்குது. இந்த ஒரு கிளாக் வைஸ் சுற்றுற அந்த ஒரு சைக்ளோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக தூரத்துலேருந்து காற்றெல்லாம் வருது இல்லைங்களா, அதையும் தான் பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சைக்ளோனாக வந்துட்டு உருமாறுது. இதுதான் வந்து சைக்ளோனுடைய ஃபார்மேஷனோட பேட்டர்னு. ஸோ இப்போது அடுத்த மேட்டருக்கு நான் வரேனே. சைக்ளோன் ஃபார்ம் ஆயாச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி வந்துட்டு அது வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்டென்சிட்டி ஆயாச்சு, சைக்ளோன் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு, காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்குது, அப்படியே நம்ம நோக்கி வருது. சூப்பர். இப்போது சைக்ளோன் வந்துட்டு அதாவது ரொம்ப இன்டென்சிட்டி ஆகாத அளவுக்கு ரொம்ப ஸ்பீட் கம்மியாக தான் வீசுது அப்படின்னா வந்துட்டு அது கடல்லே அப்படியே டிஸப்பியராக அப்படியே போயிடும். ஒருவேளை சைக்ளோன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அது நிலத்துக்கு வந்து நம்மளெல்லாம் வந்து போட்டு ஒரு வழி பண்ணிடுது. இப்போ அதுலேயும் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். சைக்ளோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 74 மைல்ஸ் பெர் ஹவர் அந்த ஒரு வேகத்தில் இருக்கிற சைக்ளோன் பார்த்தீங்கன்னா அந்த வேகத்துக்குள்ளே இருக்கிற சைக்ளோனுக்கு வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜென்ரலாக ஓரளவு காமனாக அப்பப்போ நடக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இதனால் பெருசாக ஒரு டேமேஜ் ஏற்படும்னா வந்துட்டு ஏற்படாது. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப்பு. அடுத்து 74 மைல்ஸ் பெர் ஹவர்லேருந்து 120 மைல்ஸ் பெர் ஹவர் வரைக்கும் சைக்ளோனோட ஸ்பீடு இருந்துச்சுன்னா இதை வந்து சிவியர் சைக்ளோன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை பார்த்து கொஞ்சம் பயப்படலாம், ஆஹா இது கொஞ்சம் ஏதோ ஒரு காட்டிட்டு போயிருமாப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படக்கூடிய ஒரு சைக்ளோன் தான் அந்த சைக்ளோன். சூப்பர். இதுக்கு அடுத்து 120 மைல்ஸ் பெர் ஹவருக்கும் மேலே ஸ்பீடாக வர சைக்ளோனை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் சைக்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது டெஃபினட்டாக பயங்கரமான பயங்கரமான பல பேரழிவுகளை நிகழ்த்திட்டு தான் வந்துட்டு கிளம்பி போகும். சூப்பர். இப்போ சைக்ளோன் என்னென்னு பார்த்தாச்சு, சைக்ளோன் டைப்ஸ் பார்த்தாச்சு, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வருதுன்றதும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக சைக்ளோன் ஒரு இடத்த வந்து ஹிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. சைக்ளோன் பேசிக்காக ஒரு தியரி சொல்லுவாங்கள்ல, புயல் வந்து கரையை கடக்கும்போது தான் வந்து அதோட உக்கரம் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அது ரீசனே என்ன அப்படின்னா புயலோட அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு புயல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதோட அந்த டிஸ்டன்ஸே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அதுக்கும் மேலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற காரணத்தினால அப்படியே கடல்லிருந்து கரையை நோக்கி வர அந்த எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்லேருந்து அந்த ஒரு காற்றும் அந்த ஒரு மழையும் வந்துட்டு பயங்கரமாக நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது கிட்ட வர பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா தான் நம்ம அதை அஃபெக்ட் செய்யப்படுவோம் அந்த சைக்ளோனால். ஸோ இப்போது அதனால தான் அது பக்கத்தில் வர பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னுமே வந்து எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா டைம் இதையும் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்ஸ் வந்து புயல் கரையை கடந்துருச்சு அப்படின்னா அது வந்து அதோட இன்டென்சிட்டி கம்மியாகி அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏன் வந்து ஒரு சைக்ளோன் கரையை கடக்கும்போது அது கடந்ததுக்கப்புறம் இன்டென்சிட்டி கம்மி ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்ஸ்லாம் இருக்குது, மரம்லாம் இருக்குது. ஸோ மரத்தெல்லாம் பட்டு பில்டிங்ஸ்லாம் பட்டு ஒரு மாதிரி சைக்ளோன் அமைங்கிருதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சின்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைக்ளோனுக்கு அந்த மெயின் விஷயமே வந்து வார்ம் வாட்டர் தான் அப்படின்றதுனால வார்ம் வாட்டர் தான் சைக்ளோனுடைய ஒரு ஃபியூவலே. ஸோ இது நிலத்துக்கிட்ட வரும்போது சைக்ளோனுக்கு கிடைக்காத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக சைக்ளோன் வந்து வீக் ஆனதுக்கப்புறம் அப்படியே லேண்டை கடந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செயல்னு சொல்ல முடியாது, அப்படியே வீரியம் குறைஞ்சு அப்படியே வந்துட்டு பாஸ் பை ஆகி போயிடுது. ஸோ இதுதான் சைக்ளோனுடைய ஒரு சைக்கிள்னு சொல்லலாம். இதுதான் அப்படியே கண்டினியூஸாக நமக்கு வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு டைம் பீரியட்லையும். சூப்பர். இப்போது சைக்ளோன் பார்த்தாச்சு, எப்படி வருதுன்னு பார்த்தாச்சு, ஏன் நிலத்தில் உண்டாக முடியலன்றது பார்த்தாச்சு, எப்படி கடந்து போயிட்டு வீரியம் குறைஞ்சு காணாமல் போகுதுன்றதையும் பார்த்தாச்சு. ஃபைன். இப்போது நான் அந்த கிளைமேக்ஸ் கண்டென்ட்டுக்கு வரேன். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் எல் நீனோ அதை பற்றி போட்டிருப்போம். அது பேசும்போது அது ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே சொல்லியிருப்போம், இந்த வருஷம் வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு எல் நீனோ ஆண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. எல் நீனோ என்ன அதை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா வந்துட்டு அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆண்டை வந்துட்டு எல் நீனோ ஆண்டாக சொன்னாங்க. ஸோ வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதும் சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது பேஞ்சிட்டு இருக்கிற அந்த மழையும் வந்துட்டு குறிக்குது. ஏன்னா எல் நீனோ ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் பயங்கரமாக இருக்கும், மழையும் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு மழை பெய்யும் போது அதெல்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி எப்படி நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு மழை பெஞ்சிருச்சுப்பா சூப்பர், இந்த வருஷம் பயங்கரமான மழை பழம்லாம் ஹாப்பின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா மழை பெய்யணும், கரெக்டாக சீசனுக்கு எந்த சீசனுக்கு பெய்யணுமோ அந்த சீசனுக்கு அளவாக மழை பெஞ்சிட்டு போச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது ரொம்ப அபரிவிதமான மழையும் தேவையில்லாத இவ்வளோ மழையும் வந்துட்டு டெஃபினட்டாக பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் முடிய போகுது. இதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் டேரெக்டாக லிங்கே இருக்குது. இதுவும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ எனிவேஸ் எது அளவுக்கு அதிகமாக வந்தாலுமே வந்து அது பெரிய பிரச்சனை தான் கொண்டு போய் முடிய போகுது. ஸோ சேம் அளவுக்கு அதிகமான ஹீட் இருந்தாலும் பிரச்சனை, அளவுக்கு அதிகமான இந்த ஒரு மழை பெய்ச்சாலுமே பிரச்சனை. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மெயின் காரணமே அந்த பூமியை வந்து வெப்பமடைகிற காரணம் தான்.
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட அந்த கடல் மட்டம் இருக்கு இல்லைங்களா, பூமியோடைய முக்கால்வாசி ஹீட்டை அந்த கடல் மட்டமே உள்வாங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கா ஒரு மினிட்டுக்கான எனக்கு தெரியல, மறந்து போச்சு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆட்டம் பாம்பை வந்து கடலில் போட்டால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கடல் ஒவ்வொரு செகண்டுக்கு தான் நினைக்கிறேன், ஒவ்வொரு செகண்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹீட்டை வந்துட்டு உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பேரழிவில் கொண்டு விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில, அவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணிருந்துச்சுன்னா. இதுக்கெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, எப்படி கடல் வந்து மொத்த ஹீட்டையும் உள்வாங்கிட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நிலமும் அந்த ஹீட்டை வந்து உள்வாங்கிக்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், வெறும் நிலம் ஏன் அப்சர்வ் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை எதுவுமே இல்லையே, வெறும் நிலம் சாயில் எப்படி ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். நம்ம திருப்பியும் நிலத்தை மரங்களால் வந்துட்டு வளர்க்க ஆரம்பித்தோம், ஆர் மரங்களால் டென்ஸ்லி வந்துட்டு பாப்புலேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அந்த ஹீட்டை வந்து கடல் உள்வாங்கிறது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நிலமும் வந்துட்டு உள்வாங்க ஆரம்பிக்கும். அந்த சைக்கிள் திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக நடக்க ஆரம்பிக்கும். இதனால் குளோபல் வார்மிங் டு சம் எக்ஸ்டென்ட் வந்துட்டு தடுக்கலாம் முடியாது, பட் குறைக்கப்படலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே திருப்பியும் வந்துட்டு ஒவ்வொரு தடவை மரம் நட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நடுவாங்க, நான் எவ்வளோ மரம் நட்டேன் அவ்வளோ மரம் நட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நட்டுறது முக்கியம் இல்லை, நட்டதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நம்மளால் நட முடியுமான்னு தெரியல இந்த ஜென்ரேஷனில். ஏன்னா இப்போ சென்னை ஆர் அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கவங்களாம் வந்துட்டு மரத்தை நட முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் சில செடிகள் ஆர் வீட்டில் வந்துட்டு வளர்க்குற விதமாக வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டி கொடுப்போன்றதான் வந்துட்டு என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ யா, பி சேஃப். அந்த மழை இன்னும் வந்துட்டு டிசம்பர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டீசர் தான் கண்ணான்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, தேவையான பொருட்கள்லாம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ யா, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, that's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு சந்திக்கின்றேன். தேங்க்யூ, பை பாய்.